இல்லை அது நேற்று கூட ஒரு முஸ்லீம் அறிஞர் யாரோ ஒருத்தர் இதை கொண்டாடக்கூடாது, இது கிறிஸ்துவர்களுடைய ஆண்டுன்னு சொன்னாரா? கிறிஸ்துவர்களுக்கும் உள்ள ஆண்டு கிடையாது. இன்னைக்கு தான் ஏசு பிறந்தாரா? ஏசு இன்னைக்கு பிறக்கல, 25ஆம் தேதியில் பிறந்ததா சொன்னாங்க. அது இருக்கிறலாம் இருக்குது. இன்னும் 17 நாள் கழிச்சு தானே அவர் வந்து சிலுவையில் அடிப்பாங்க, பிறகு 3ஆவது நாள் உயிர் தழுவார், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா அந்த 25ஆம் தேதிங்கிறது எவ்வளோ டேஞ்சரஸான 25ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். என்னடான்னா கரெக்டாக 25ஆம் தேதி எல்லாரும் போய் அல்லேலூயான்னு போய் சர்ச்சில் கிடந்தாங்க. கரெக்டாக 26ஆம் தேதி காலையில் சுனாமி வந்து கோப்புன்னு அள்ளிட்டு போயிடுச்சு. கடற்கரை கிராமங்கள் ஃபுல்லாகவே வந்து கிறிஸ்தவனை மாற்றி விட்டாங்க. கரெக்டாக சுனாமி அங்கே தான் வந்துச்சு. வந்ததில் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி பேர் செத்தான்னா இது 1,30,00,000 பேர் வந்து கிறிஸ்தவர்கள் தான். இப்போ ஏசு இருந்திருந்தாரா அவன் அவ்வளோ காப்பாற்றில் விட்டுருக்கணும் இல்லைங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸ்டரில் தான் இவர் உயிர் தெழுந்து வருவார். அன்னைக்கு பார்த்து கரெக்டாக வச்சானுங்க குண்டு அங்கே இலங்கையில். நம்ம அதுக்காக சந்தோஷப்படல. பட் இது வந்து இப்போ அந்த பகுத்தறிவுன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த பகுத்தறிவுலாம் பார்க்குறவங்க ஏசு முதல்ல வர்றதை முதல்ல நம்பக்கூடாது.